கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த ராசி. அதுதாங்க விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைக்குமே விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம், கேட்டை நட்சத்திரம் இது எல்லாமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இவங்களோட வாழ்க்கை எப்படி அமையும், மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது, மேலுமே இவங்க இந்த டைமில் முக்கியமாக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா, வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறையவே இருக்கும். ஜாதக ரீதியான சிறப்பம்சங்களும் சொல்லப்பட்டிருக்கும். மேலுமே லக்னாதிபதி யோகம், அதாவது விருச்சிக ராசி லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் வலுவாக அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் அதீத தைரியம், துணிச்சல் மற்றும் நிலம் சார்ந்த யோகங்கள் எல்லாமே இவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். பூர்வ புண்ணிய யோகம், அதாவது 5ஆம் இடத்துல கிரகங்கள் சேரும் காலத்தில் உதாரணமாக கும்பராசியில் 4 கிரகங்கள், அதாவது பூர்வ புண்ணிய யோகமானது இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். நிலம் மற்றும் வீடு யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரருக்கு நிலம் வீடு வாங்கும் யோகமானது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பெரும்பாலுமே தெற்கு நோக்கிய வீடு அல்லது தெற்கு திசை இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு யோகமே சில பேர்த்துக்கு இருக்கும். சில காலகட்டங்களில் இவங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாடு சார்ந்த தொழில் யோகமானது ரொம்ப சிறப்பாக அமையும். திருமண யோகம் மற்றும் குரு யோகம் எப்படி அமையும் அப்படின்னா, குரு திசை அல்லது குருவோட பார்வை இவங்களுக்கு அமையும் போது இவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும், கல்வியில் பெரும் சாதனைகளை படைக்க வாய்ப்புகளுமே அமையும். கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய அமைப்புமே இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு யோகம் அப்படின்னு பார்த்தோமா, விருச்சிக ராசிக்காரருக்கு தெளிவான ஒரு திட்டங்களோட செயல்பட்டு இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சியும், பொருளாதார நிலையில் சிறப்பான ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக இவங்க அமைச்சிக்க முடியும். மேலுமே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லக்கணத்தை கொண்டு தான் ஒவ்வொரு பாவம் பற்றியும் அந்தந்த பாவங்களுக்கு உரிய கிரகங்களோட பல மற்றும் பலவீனம், அதனால் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை இது எல்லாமே பற்றியும் கணிக்க முடியும். ஒவ்வொரு லக்கணத்துக்குமே லக்னாதிபதி மாறுபடுவார். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு உரிய அதிபதி ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்க வேணும். அப்போது தான் யோக பலன்களை எதிர்பார்க்க முடியும். மேலுமே லக்னாதிபதி அடுத்து அந்த குறிப்பிட்ட லக்கணத்துக்கு யோக பலன்களை தரக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் ஜாதகத்துக்கு யோக பலன்களானது நிறையவே காத்திருக்கும். அதுலேயும் விருச்சகத்தை லக்கணமாக கொண்டு பிறந்தவங்க பார்ப்பதற்கு அப்பாவியாக இருந்தால் கூட காரியங்களை சாதித்து கொள்வதில் சாமர்த்தியன்னு சொல்லலாம். எதையுமே வெளிப்படையாக பேசுவாங்க. எந்த வேலையை தொடங்கினாலும் அது முடியும் வரைக்குமே தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட பார்த்திங்களா சற்று பிடிவாத குணமுமே இருக்கும். விருச்சக லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடமான மேஷத்துக்கும் அதிபதி ஆகிறாரு. அதாவது செவ்வாய் லக்கணத்திலோ அல்லது மேஷத்திலோ ஆட்சி பெற்று இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வலுப்பெற்று ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மகிழ்ச்சியான குடும்பம், பூமி சேர்க்கை, சகோதரர்களால் அனுகூலம், வழக்குகளில் வெற்றி போன்ற யோக பலன்கள் எல்லாமே கொடுப்பார். மேலுமே செவ்வாய் 3ஆம் வீடான மகரத்திலும் உச்சம் பெற்று காணப்பட்டாலும் மேற்கூறிய யோக பலன்கள் எல்லாமே கொடுப்பார். மேலுமே செவ்வாய் 2ஆம் இடமான தனுசில் இருப்பதும் யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். 2ல் செவ்வாய் இருப்பது தோஷம் அப்படின்னா கூட லக்னாதிபதி அப்படிங்கிற காரணத்தினாலும் தனுசு குருவின் வீடு அப்படிங்கிறதுனாலும் பாதிப்பு இருக்காது. மேலுமே கும்பம், சிம்மம், கன்னி ஆகிய இடங்களில் இருந்தாலுமே யோக பலன்களை கொடுப்பார். விருச்சிக லக்கணத்திற்கு அதிபதியான யோகங்களை வழங்கக்கூடியவர் தான் குரு பகவான். இவர் தன்னுடைய சொந்த வீடுகளான தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் இருந்தாலும் கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் செல்வ சேர்க்கை, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, உயர்ந்த ஒரு அந்தஸ்து, நிலம், வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு அத்தனை யோகங்களையுமே ஜாதகத்திற்கு வழங்குவார். குரு பகவான் மகரத்தில் நீச்சம் பெறுவதனால அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானால் பணத்தட்டுப்பாடு, தொழிலில் முடக்கம், தாமத திருமணம், புத்திர தோஷம் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் எல்லாமே ஏற்படும். குடும்பத்தில் குழப்பம், மன அமைதியின்மை இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, செவ்வாய் வலுக்குன்றி இருந்துச்சு அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், குரு வலுக்குன்றி இருந்தால் ஆலங்குடி சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுவோம் நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள்.
செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்களா, ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறது போல தான் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. அதே மாதிரி நீங்கள் பொறுத்த வரைக்குமே பூமிகாரனான செவ்வாய் உங்களோட ராசியோட அதிபதியாக வர்றதுனால உங்களோட பெயரில் சிறிய அளவிலாவது சொத்து எப்போதுமே இருக்கும். சில பேர்த்துக்கு இரும்பு சத்து குறைபாடு, உங்களோட ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பல பேருக்குமே நீங்கள் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மேலுமே 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு. வாழ்க்கையோட பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு இது எல்லாத்துமே உங்களுக்கு இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க. மேலுமே கலைகளில் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோட ஒரு நண்பரை போல பழகக்கூடிய அற்புதமான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி அப்படிங்கிறதுனால 4 நாட்கள் வேலை செஞ்சால் கூட 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை விரும்பக்கூடிய நீங்கள் அதற்காக பணம் நிறைய சேர்ப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுசத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதனால நன்றாக சுகயோகங்களோடு வாழும்போதே வாழ்க்கையோட நிலையாமையை குறித்தும் சிந்திப்பீங்க. காடுகள்லையும் மலைப்பகுதியிலும் சுற்றி தெரியக்கூடிய சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமா. மேலுமே ரொம்ப பழமையான தலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய தலம்தான் நெரூர். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிறக்கூடிய மகா ஞானியோட ஜீவ சமாதியானது அமைச்சிருக்கு. உங்களோட ராசியில் சந்திரன் நீசமாவதுனால சட்டென்று புத்தி வேலை செய்யாது. திடீர்னு பிரச்சனை வரும்போது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் புலம்பிகிட்ருப்பீங்க. அது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த தளத்திற்கு வந்து நீங்கள் தரிசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த தலம் பார்த்திங்களா கரூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைச்சிருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கலவையான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. வேலையிலுமே சவால்கள் இருந்தால் கூட விடாமுயற்சியால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி அஸ்தமன சனி விலகுவதனால உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிதானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. புதிய முயற்சிகளை இந்த டைமில் கவனமோடு மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி தான். மேலுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த டைமில் நீங்கள் பார்த்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்குமே இந்த டைமில் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டமான வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி செவ்வாய், அஷ்டமாதிபதி புதன் மற்றும் ராகுவோட சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் உங்களுக்கு இந்த டைமில் ஆர்வம் கூடும். சில பேர்த்துக்கு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் எண்ணமானது அதிகரிக்கும். இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சின்ன அலைச்சல் இருந்தால் கூட அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி சுய ஜாதக தசா புத்தி ஜாதகம் அறிந்து சுய தொழில் துவங்க வேணும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இந்த டைமில் நடந்து கொள்வாங்க. இன்னும் சரியாக 2 மாத காலத்திற்கு ராசிக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால அவசியமான முக்கியமான பணிகளை விரைந்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு அரசு உத்தியோகமானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட நிலைமைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும். சிவ வழிபாடு உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நீங்கள் இந்த விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவதோ விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வேண்டுதல் வைத்து நீங்கள் அதெல்லாம் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் செலுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.